தாழ்த்துவோம். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலிருந்து, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற உங்களுக்கு சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்பதே. ஆமேன். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தை அடியேன் பேசும் பொழுது தேவ ஆவியானவர் ஆண்டவரே வெளிப்பாடுகளை கொடுத்து ஜனங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக, இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பேசும்படி இந்த காலை வேளையில் தேவன் அடியனுக்கு கொடுத்த ஒரு வேத பகுதி இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம். அதில் இந்த 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் ஒரு சில காரியங்களை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிலிப்பு சபையின் துக்கமும் பவுலின் ஆலோசனையும் அப்படின்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிலிப்பு சபையின் துக்கமும் பவுலின் ஆலோசனையும். பிலிப்பு என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தில் கர்த்தரை ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறார்கள். அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விதமான துக்கமும் ஒரு விதமான கவலைகள்னால அந்த ஜனங்கள் அவர்களுடைய இருதயங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த பிலிப்பு சபையில் இருக்கக்கூடிய மக்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட துக்கத்தினால எப்படிப்பட்ட கவலைகள்னால நிரப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த பிலிப்பு பட்டணத்து சபையினர் அவர்கள் அதிகமாய் நேசிக்கிற தங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து தங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடை செய்கிற தேவ மனிதனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தங்களுக்கு பிரியமான தங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற அற்புதமான ஒரு தேவ மனிதனை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவராய் இந்த ஜனங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்களுக்கு மிகுந்த துக்கம் உண்டாகிறது. ஐயோ, நல்ல ஊழியக்காரர், நல்ல மனுஷன், கர்த்தருடைய ராஜ்யத்தை உற்சாகமாய் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு தேவ மனுஷன், அந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாம் வேதனையிலும் துக்கத்திலும் நிறைந்திருக்கிறார்கள் சபை. சரி, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏதாவது நம்மால் முடிந்த உதவிகளை என்ன பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கொடுத்து அனுப்புவோன்னு சொல்லிட்டு எப்பாப்புராத்தீத்து அப்படின்ற ஒரு மனிதனிடத்தில் பிலிப்பு சபையினர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் மற்ற காரியங்களையும் கொடுத்து போய் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து வரும்படி அனுப்புகிறார்கள். போன இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நீங்கள் பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலனாகிய பவுலை தேடி வெகுமதிகளை கொண்டு வந்த இந்த எப்பாப்புராத்தீத்து என்கிற ஒரு மனிதன், தேவ மனிதன், மிகுந்த நோய்வாய்ப்பட்டு மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருப்பதே இந்த ஜனங்களால் என்ன பண்ண முடியலன்னா தாங்க முடியல. துக்கத்தோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. பவுலை சந்தித்து பவுலுக்கு ஆறுதல் சொல்லி பவுலுக்கு ஏதாவது வெகுமதிகளை கொடுத்து வருவோம், தேவைகளை சந்திக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு மனிதனை, ஒரு தேவ ஊழியக்காரரை அனுப்பினார். அந்த இடத்துக்கு போன எப்பாப்புராத்தீத்து என்ற தேவ மனிதரும் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வகையான ஒரு நோய்வாய்ப்பட்டு மிகுந்த பலவீனப்பட்டு
மரண தருவாய், அவ்வளோதான், மறிக்க போறாருன்னு நினைச்சிட்டாங்க, செத்துருவார் இவர் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகுந்த ஒரு பலவீனம் இந்த எப்பாப்ராதீத்துவை பிடித்து கொண்டது. இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறாரு. ஜனங்களுக்கு இன்னும் கவலை அதிகம். பவுல் தான் சிலுவையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். எப்பாப்ராதீத்துவை அனுப்பி பவுலுக்கு உதவி செய்யலான்னு பார்த்தா போன எப்பாப்ராதீத்துவும் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டாரே, வியாதிகளில் மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சபையில் 2 பிரிவினருக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள். 2 பிரிவு, சபையில் 2 பிரிவாக இருக்கிறாங்க. அந்த 2 பிரிவு ஜனங்களுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வப்போது வாக்குவாதங்கள். இவங்க சொல்றது அவங்க கேட்கறது இல்லை, அவங்க சொல்றது இவங்க கேட்கறது இல்லை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். சபை ஆங்காங்கே பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆங்காங்கே துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் கவலை. இன்னொரு பக்கம் நீங்க பார்ப்பீர்களானால் சபைக்கு ஆங்காங்கே கேள்விப்படுகிறார்கள். பல சபைகளில் கள்ள உபதேசங்கள் நுழைந்து, கள்ள உபதேசியர்கள் நுழைந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களையும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பின்மாற்றம் அடைய செய்கிறாங்க. இவைகள் எல்லா மத்தியிலையும் இந்த பிலிப்பியர் சபை மக்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு விதமான கவலை, இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் அவருடைய இருதயம் கவலையில் இருக்கும் பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியர் நிருபத்தை அந்த பிலிப்பு ஜனங்களுக்கு எழுதி என்ன பண்றாரா, தான் பெற்றுக்கொண்ட அந்த வெகுமதிகளுக்கு நன்றி கூறும் வண்ணமாகவும் அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் கர்த்தருக்குள்ளே அவர்கள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதின ஒரு நல்ல நிருபம் தான் இந்த பிலிப்பியர் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். இந்த நிருபத்தின் 4வது அதிகாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பவுலுடைய சிறை நிமித்தம், எப்பாப்ராதீத்துவினுடைய வியாதியின் நிமித்தம், சபையில் இருக்கக்கூடிய பிரிவுகள் நிமித்தம், சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நிமித்தம், அது மாத்திரமில்லாமல் சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற கள்ள உபதேசங்கள் நிமித்தம் கவலையோடு இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தில் கொடுக்கிற ஒரு நிறைய காரியங்கள் உண்டு. அதில் ஒரு 5 ஆலோசனைகளை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம கூட பலவிதமான கவலைகள், பலவிதமான துக்கங்கள் ஊடாய் நம்ம கடந்து செல்லும் பொழுது அந்த பிலிப்பியர் சபையை போலவே நாமும் கூட பலவிதமான துன்பங்களும் கவலைகளும் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அந்த துன்பங்கள் மத்தியிலையும் கவலைகள் மத்தியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு சொன்ன அந்த ஆலோசனை இன்றைக்கு இந்த சபையில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் அது பொருந்தும். நமக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை எங்கிருந்து கேட்கிற அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவோமே அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 4வது வசனத்துல, முதல் ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல அல்லேலூயா சொல்லுவோமே. இது நல்ல அல்லேலூயாவே இல்லை. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு அந்த பிலிப்பு ஜனங்களை பார்த்து, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப கவனிங்க, கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் அவர் அறிவுறுத்துகிற ஒரு மேன்மையான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற சந்தோஷம் ஒரு நாளும் அது கெட்டு போகாதபடிக்கு, கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற சந்தோஷம் ஒரு நாளும் அது உங்களை விட்டு விலகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, உங்களுடைய சந்தோஷத்தை காத்து கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அநேக ஜனங்களுக்கு சந்தோஷம் என்று, அவர்கள் சந்தோஷம் என்று எதை சார்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலக பிரகாரமான காரியங்கள். சிலருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் சந்தோஷம், பணம் இல்லைன்னா துக்கம். சிலருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு எப்பவுமே ஏதாவது பொழுதுபோக்குக்காக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். சீட்டு விளையாடணும், ஃபோனில் கேம் விளையாடணும், இல்லை ஏதாவது உட்காந்து கதை பேசணும், இல்லை ஏதாவது உட்காந்து டிவியில் சீரியல் பார்க்கணும், இல்லை படம் பார்க்கணும், ரேடியோ ஆன் பண்ணி ஏதாவது கேட்கணும். பொழுதுபோக்குக்காக ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷம்.
அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரயோஜனமான காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி வீணான காரியங்களில் சந்தோஷப்படுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள். அப்போ பாருங்க, சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு பார்த்தா சந்தோஷம், சாப்பிட்றதுல சந்தோஷம், சாப்பிட்றதுல சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் பெருந்தினிக்காரனாக இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. பெருந்தினி பாவம். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க இந்த காலை வேளையில். அப்போ கவனிங்க, கிறிஸ்தவர்களுடைய சந்தோஷம் பணத்தை சார்ந்து அல்ல. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து அல்லேலூயா வரலன்னா நான் என்ன யோசிக்கிறது பாருங்க. ஜீவன் இருக்கா? ஜீவன் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவர்களுடைய சந்தோஷம், தேவ பிள்ளைகளுடைய சந்தோஷம், நல்லா கவனிங்க, தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் பணத்தை சார்ந்து அல்ல. தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு களியாட்டுகளை சார்ந்து அல்ல. நம்முடைய சந்தோஷம் உணவை சார்ந்து அல்ல, இந்த உடலுக்குரிய காரியங்களை சார்ந்து நம்முடைய சந்தோஷம் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். வரமாட்டேங்குதே இன்னைக்கு. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, the Christian joy does not depend on entertainment, money or any other worldly activities. கிறிஸ்தவர்களுடைய சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணமோ அல்லது பொழுதுபோக்கோ அல்லது வேற எந்த ஒரு காரியத்தை சார்ந்து அல்ல. கிறிஸ்தவர்களுடைய சந்தோஷம் எதை சார்ந்து இருக்கிறது என்றால் தேவனை சார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அதான் பவுல் எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சினிமாவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு எழுதல. பிரியாணிக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு எழுதல. புரியுதுங்களா? பணத்துக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, எழுதல. அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய சந்தோஷம் எதில் அடங்கி இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. அதனால ஞானி சாலமன் எழுதுகிறார், பிரசங்கி 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில், மாயை மாயை எல்லாம் மாயை. ஆமென். எல்லாமே அவர் சொல்றார், எல்லாமே இதை எழுதுறது யாருன்னா, இந்த உலகத்தில் சகலத்தையும் ஆண்டு அனுபவித்த ஒரு மனிதன். அவர் எழுதுறார் 2வது அதிகாரத்தில், என் கண் கண்டு இச்சித்த அத்தனை காரியத்தையும் நான் என்ன பண்ணேன்னா அடைந்தேன். சாலமன் எழுதுறாரு, என் கண் எதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டதோ, என்னுடைய இருதயம் எதன் மேலெல்லாம் ஆசை வைத்ததோ, அவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன்னா அடைந்து அதை நான் அனுபவித்தேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் கண்ணில் எதை பார்க்குறானோ, அவன் ஒரு மாளிகையை பார்த்தானா அதே மாதிரி மாளிகையை கட்டிடுவான். அவன் ஒரு ஸ்திரியை பார்க்குறான்னா அந்த ஸ்திரியை விவாகம் பண்ணிடுவான் அல்லது மறுமனையாட்டி ஆக்கிடுவான். அவன் ஒரு ரதத்தை பார்க்குறான்னா அதே மாதிரி ஒரு ரதத்தை செஞ்சிடுவான். ஒரு நல்ல தோட்டத்தை பார்க்குறான்னா அதே மாதிரி ஒரு தோட்டத்தை அடைந்து தீர்வான். இந்த சாலமன், அவனுக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதமும் செழிப்பும் இருந்தது அவனுடைய ராஜ்யத்தின் நாட்களில். கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எழுதுகிறான், மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. அப்போ கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன், தேவ பிள்ளைகளுடைய சந்தோஷம் இந்த உலக காரியங்களுக்குரியது அல்ல. நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. 84வது சங்கீதத்துக்கு வருவீர்களானால், சங்கீதங்களின் புத்தகம் 84வது சங்கீதம் முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பக்தன் பாடும் பொழுது நல்ல கவனிங்க, பக்தன் கோராக்கின் புத்திரர்கள் பாடுறாங்க, அவங்களுடைய சந்தோஷம் எங்க இருக்குதா, தேவனுடைய வாசஸ்தலத்தின் மீது. அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆலயம் என்பது இன்னைக்கு சபை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில்
அவர்களுடைய சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. ஏன் கம்பீர சத்தம் இடுகிறது? மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன் அந்த மகிழ்ச்சி? தேவ பிரசன்னத்துல தான் மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, கோராக்கின் புத்திரர்கள் பழைய ஏற்பாட்டில் பாடுறாங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், அவருடைய கூடாரம், அவருடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்துல தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்குது. அல்லேலூயா வரல பாருங்க. இன்னைக்கு நம்முடைய மகிழ்ச்சி சாலமன் சொல்வது போல உலக காரியங்களில் அல்ல. உலக காரியங்களில் நம்ம மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமானால் அதெல்லாம் அற்பமான சந்தோஷம். ஒரு டிவி கொடுக்குற சந்தோஷம் அற்பமான சந்தோஷம். ஒரு நல்ல பிரியாணி கொடுக்குற சந்தோஷம் அற்பமான சந்தோஷம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு வாகனம் கொடுக்குற சந்தோஷம், புது வாகனம் வாங்கியிருக்கோம், கார் வாங்கியிருக்கோம், பைக் வாங்கியிருக்கோம்னா அது அற்ப சந்தோஷம், கொஞ்ச நாளைக்கு தான் அந்த சந்தோஷம். அதன் பின்பதாக அது ஏதாவது ரிப்பேர் ஆகும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, எதுக்கு தான் இந்த வண்டியை வாங்கணும் சொல்றோமா இல்லையா? திருமணம் செய்யும் போது ஒரு சந்தோஷம், திருமணம் நடந்துருச்சு, அதுவும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் மனைவி குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்த உடனே அல்லது கணவன் குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்த உடனே, ஏன் தான் இந்த ஆளை கட்டணும், ஏன் தான் இந்த பொண்ணை கட்டணும். சரி, கர்த்தர் நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லா குடும்ப உறவுகளையும் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய சபையில் வரக்கூடாது. ஆமென். யாரை கட்டிட்டு வந்திருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த ஜாய் தட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட். இந்த உலகத்திலிருந்து நம் பெற்றுக்கொள்ளக்கூடிய குயின்ஸ்லாண்டுக்கு போனால், எம்ஜிஎம்முக்கு போனால், பீச்சுக்கு போனால், அல்லது வேற எங்கேயாவது போனால், உறவினர்களுடைய வீடுகளுக்கு போனால் நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசலை. அவர் என்ன சந்தோஷத்தை குறித்து பேசுகிறாரு? கர்த்தருக்குள் நமக்கு சந்தோஷம், தேவ பிரசன்னத்தில் நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷம் என்று சொல்லும், நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள்ள சந்தோஷம்னா எங்களுக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு காரியத்தை நான் ஒரு வசனத்தை காண்பிக்க கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 8, 9 ஆகிய வசனங்கள். 8, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்குமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 2 வசனத்தையும் சேர்த்து தான் படிக்கணும். பேதுரு என்ன எழுத வருகிறாரு? நல்லா கவனிங்க. அவர் மேல நாம் விசுவாசம் வைத்து, 8வது வசனம் இன்னொரு தடவை வாசித்து பாருங்க. சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. சொல்லி முடியாத சந்தோஷம், சொல்லி முடியாத மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஏன் இந்த சொல்லி முடியாத சந்தோஷம், சொல்லி முடியாத மகிழ்ச்சி? 9வது வசனத்தில் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். கவனிங்க, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள சொல்லி முடியாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எதனால உண்டாகுது, எதனால உண்டாகணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நம்முடைய ஆத்துமாவை தேவன் ரட்சித்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமா அது நரகத்தின் பிடியிலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை தேவன் பரலோகத்துக்குரிய ஆத்துமாவை மாற்றி இருக்கிறார். நம்மை தேவன் நித்தியத்துக்குள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம். எங்க அடங்கி இருக்குதுன்னா, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பில் அடங்கி இருக்கிறது, தேவ பிரசன்னத்தில் அடங்கி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பவுல் எழுதுறாரு, உங்களுக்குள்ள
பல துன்பங்கள் இருக்கலாம். நான் சிறையில் இருக்கிறேன், எப்பா பிரார்த்தித்து வியாதியா இருக்கிறான், கரெக்டு தான், உண்மைதான். சபையில் சில பிரிவினைகள் இருக்கு, உண்மைதான். நமக்கு எதிர்ப்புகள் வருகிறது, உண்மைதான். ஆனாலும் கூட நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் நிமித்தம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், தேவ பிரசன்னத்தின் நிமித்தம், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின் நிமித்தம் நீங்க தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது, தேவனை நோக்கி பாடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து தினந்தோறும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருங்கள் என்று எழுதுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க, rejoice, there is a reason to rejoice. நாம் சந்தோஷமா இருப்பதற்கு காரணம் உண்டு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை புதிதா இருக்குது, அவருடைய கிருபை போதுமானதா. பவுல் எழுதுறாரு, பவுலுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். தட் இஸ் சஃபிஷியன்ட். இஃப் யூ ஹேவ் மை கிரேஸ் யூ கேன் ஓவர்கம் எனிதிங் இன் திஸ் வேர்ல்டு. என்னுடைய கிருபை உனக்கு இருக்குமானால் இந்த உலகத்தில் நீ எதை வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம்னா மேற்கொள்ளலாம் என்று பவுல் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ நமக்கு தேவ கிருபை இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையை கொடுக்கிறாரு. அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை கழுவி தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். அவருடைய அன்பு ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. தேவ அன்பு ஒரு நாளும் நம்மை, சொல்லுங்க, தேவ அன்பு ஒரு நாளும் என்னை கைவிடுவதில்லை. காட்ஸ் ப்ரொவிடன்ஸ் அப்படின்னா தேவன் நம்மை நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அதை நம்முடைய நன்மைக்காக அவர் என்ன பண்றாருன்னா மாற்றுகிறவராய் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சிறந்த பிரதான ஆசாரியனாக அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மன்னிப்புக்காக பிதாவுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போய் ஊழியம் செஞ்சுட்டு வாங்க. எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு வரும் பொழுது வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் கையை வச்சோம், பிசாசுகள் எல்லாம் தெரிச்சு ஓடுதுப்பா, வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது ஆண்டவர் சொன்னோன்னு ஆண்டவர் சொன்னாரு, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது, பயந்து ஓடுகிறது என்று சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷப்படுங்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கம்மா, அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு தேவ பிள்ளையினுடைய மகிழ்ச்சி இந்த உலக காரியங்களில் அல்ல. சாலமன் தெளிவாக எழுதுது, உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயை, எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். This world will be destroyed one day. இந்த உலகமே ஒரு நாள் அழிந்து போக போகிறது. ஆமென். இன்னைக்கு பார்க்குறோம் பேரழிவுகள். சில இடங்கள்ல எல்லாம் மேக வெடிப்பு. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ரீசெண்டாக. நல்லா சாதாரணமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மேக வெடிப்புனோன்னா திடீர்னு எங்கேருந்தோ பல 1000 லிட்டர் தண்ணியை ஒரே இடத்துல ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து விழுது, பொத்துன்னு தண்ணி வந்து விழுது. உடனே வெள்ளம் மாதிரி அது போகுது. என்னன்னு பார்த்தா கிளவுட் பர்ஸ்ட், மேக வெடிப்பு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்க்குறோம், அந்த மேக வெடிப்பு நிமித்தம் மலை பிரதேசங்களில் மலை சரிவுகள், வீடுகள், கட்டிடங்கள் எல்லாம் அப்படியே இடிஞ்சு விழுது, மண்ணால் மூடப்படுகிறது. சுனாமி, எர்த்குவேக், எப்பன்னே சொல்ல முடியாது, எப்பன்னே சொல்ல முடியாது, எப்போன்னே சொல்ல முடியாது. அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை மாத்திரமே நம்பி அவனுடைய வாழ்க்கை இருக்குமானால் அந்த இன்பங்கள் எல்லாம் ஒரு நாள் துன்பமாய் மாறும். எந்த சினிமா தேட்டர் அவன் இன்பம் நினைச்சிருக்கிறானோ அதே சினிமா தேட்டர் ஒரு நாள் அவனுக்கு துன்பமாய் மாறும். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ கவனிங்க, தேவ பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி, தேவ பிள்ளைகளுடைய சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லை, மொபைலில் கிடையாது, டிவியில் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களில் கிடையாது, வேற எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்களில் கிடையாது. உங்களுடைய சந்தோஷம் எதில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தருக்குள்ளேயும் அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய வார்த்தையில், அவருடைய கிருபையில், அவருடைய அன்பில், அவருடைய ரத்தத்தில், அவருடைய பரிந்து பேசுதல் இருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் நமக்கு அதுதான் சந்தோஷம். எது? உலகம்தான் சந்தோஷம் நமக்கு. அப்படி தான் உட்காந்துருப்போம் இல்லை? உலகத்தின்
காரியத்தில் தான் நமக்கு சந்தோஷம் அதிகமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் இருப்போமானால், தயவு செய்து இந்த காலை வேளையில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறோம். உலக சிற்றின்பம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னா, நீங்கள் மாற வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறீங்கப்பா தம்பிங்களா. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, அம்மா ஐயா, இந்த காலை வேளையில் தேவன் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சந்தோஷம் எதில் அடங்கி இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருக்குள்ளே அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே உங்கள் சந்தோஷம் இருக்குமானால், நல்ல கவனிங்க, கர்த்தருக்குள்ளே உங்கள் சந்தோஷம் இருக்குமானால் அதுவே உங்களுடைய பலன். அல்லேலூயா. வாசிப்போம். நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரத்தின் 10வது வசனம். வேகமாக எடுத்து வாசிக்கலாமா? நெகேமியா 8வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க கேட்போம். நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரத்தின் பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து அனுப்புங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல வரலையா? அல்லேலூயா. நெகேமியா சொல்றாரு, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது தான் உங்களுக்கு பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க தவறுவீர்களானால் நீங்கள் பலனற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பது, அவங்களுடைய தேவ பிரசன்னத்தின் நிமித்தம் நீங்கள் மகிழ்ச்சி அடைவது, தேவ சமூகத்தின் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம், அவருடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய இரத்தத்தின் நிமித்தம், அவருடைய பரிந்து பேசுதல், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவன், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, இரக்கம், கிருபை, காருண்யம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியம், இவைகள் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுவது தான் உங்களுக்கு பலன். ஒருவேளை இவைகள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னா அது உங்களுக்கு பலன் அல்ல, அதுவே உங்களுக்கு என்னவா மாறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவமாக மாறலாம். நெகேமியா எழுதுறாரு ஜனங்களை பார்த்து. ஜனங்க பாவம் செஞ்சிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை எஸ்ரா வாசிக்கும் பொழுது இப்போ அழுது மனம் திரும்புறாங்க. அழுது மனம் திரும்பும் பொழுது கில்ட்டி கான்சியஸ் அவங்களை குத்துது, அவங்களுடைய இருதயம் அவங்களை குத்துது. அவர் சொல்றாரு, நீ அழுததெல்லாம் போதும், நீ மனம் வருத்தப்பட்டதெல்லாம் போதும், மனம் திரும்பு, மகிழ்ச்சியாகு. சும்மா அழுது நான் வேதனையோடு இருக்கிறேன், நான் பாவம் பண்ணிட்டேன், அது வேணாப்பா. நீ பாவம் பண்ணிட்டதான், உன்னுடைய பாவத்துக்கு மனம் திரும்பு, மனம் திரும்பின பின்பு மகிழ்ச்சியா மாறிடு, அதுதான் உனக்கு பலன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை வேளையில் நான் சொல்றேன் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம கூட இந்த ஜனங்களை போல இருப்போமானால், ரிமோர்ஸ் மனம் வருந்தணும், ரிப்பெண்ட் மனம் திரும்பணும், மூன்றாவது ரிஜாய்ஸ் மன மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்போ நம்முடைய மகிழ்ச்சி எதில் இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்த்தருக்குள்ள நம்முடைய மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய பரிந்து பேசுதல், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவம், பரலோகம், இவைகளை எல்லாம் நினைத்து அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து அவைகள் நிமித்தம் நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் எப்பொழுதுமே நம்மை ஆளுகை செய்ய விடணும். அல்லேலூயா. இல்லை, நான் நல்லா கவனிங்க, பிசாசு நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் பார்த்தீங்களா, இந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உலக கவலைகளை கொண்டு வந்து உள்ள போட்டுடுவான். இந்த உலக கவலைகள் உள்ள வந்து என்ன பண்ணோம்னா தேவையற்ற அற்பமான காரியங்களுக்காக, ஒன்றுமே இல்லை, உப்பு சப்பு இல்லாத காரியமாக இருக்கும், அந்த காரியத்துக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். ஒன்றும் இல்லாத உப்பு சப்பு காரியம், உப்பு சப்புக்கு உதவாத விஷயமா இருக்கும், குப்பையில் போடுறதுக்கு தேவையான விஷயமா இருக்கும், அது குப்பையில் போடுறதுக்கு கூட உதவாத விஷயமா இருக்கும், அந்த விஷயத்துக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக வேதனையோடு என்ன பண்ணிட்டு இருப்போம்னா அழுது கொண்டு இருப்போம். காரணம் என்ன? நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஈவு, கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய கிருபையை நம்ம என்ன பண்ணலன்னா பார்த்து அதை கண்டு நம்ம சந்தோஷப்படல. அற்பமான காரியங்கள் கிடைக்கலன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வேதனையோடு இருப்போம். கவனிங்க, இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க, எப்போ பிரார்த்தித்து வியாதியாக இருக்கிறான்னு கவலைப்படாதீங்க,
சபைக்குள்ள பிரிவினருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. சபைக்கு விரோதமாய் ஜனங்கள் செயல்படுகிறார்கள் என்று கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களோடு கூட இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பரலோகத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பணம் இல்லை, கடன் பிரச்சனை இருக்குது பிரதர், அது இல்லை, இது இல்லை, இது இந்த வழி அந்த வழி எல்லா வேதனையும் இருக்குது, இவங்க திருந்தலை அவங்க திருந்தலை, இவ்வளவு பிரச்சனை இருக்குது என் குடும்பத்தில், இவைகளெல்லாம் பார்த்து கவலைப்படுவதை விட்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று மகிழ்ச்சி அடையுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னோடு கூட இருந்து எனக்கு தேவையான எல்லா விதமான ஞானத்தையும் பலனையும் கிருபைகளையும் தருவார் என்று கர்த்தருக்குள்ளே சந்தோஷம் அடைய கற்றுக்கொள்வீர்களான அதுவே உங்களுக்கு பலன். அதுதான் பலன். இந்த கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடையிறதுக்கு கத்துக்கிட்டோம்னா நம்ம பலன் அடைவோம். அதுதான் நம்முடைய பலன். இந்த மகிழ்ச்சி இல்லைன்னா நம் பலவீனர்கள். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி இல்லைன்னா நாம் பலவீனர்கள். என்ன பலவீனம் நமக்குள்ள இருக்குது? கர்த்தர் கொடுத்த கிருபை நம்ம பார்க்காம கொண்டாடாம அற்பமான காரியங்களுக்காக வேதனை போட்டுக்கிட்டு. ஆண்டவர் சொன்னாரு, உடைக்காக உணவுக்காக கவலைப்படாதீங்க, 40 ரூபா அரிசிக்காக கவலைப்படாதீங்க, 100 ரூபாய் பருப்புக்காக கவலைப்படாதீங்க, 20 ரூபாய் சர்க்கரைக்காக கவலைப்படாதீங்க. அவைகளை காட்டிலும் உங்கள் பரமபிதா பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வானத்து பறவைகளை போஷிக்கிறவர், காட்டு புஷ்பங்களை போஷிக்கிறவர், நடத்துகிறவர். ஒரு 20 ரூபா சர்க்கரை வாங்க மாட்டாரா? ஒரு 1000 ரூபா அரிசி மூட்டை கொடுக்க மாட்டாரா? அல்லது ஒரு 2 லட்சம் 5 லட்சம் கடன் அடைக்க மாட்டாரா? அல்லேலூயா. திருந்தாத பிள்ளைகளை திருத்த மாட்டாரா? அல்லேலூயா. நடக்காத தடைப்பட்ட காரியங்களை நடத்த மாட்டாரா? எல்லாம் நடத்துவார். உன் பிரச்சனைகளை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை காட்டிலும் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் பெரியவைகள். அப்போ துன்பங்களை பார்த்து கவலைப்படுறதை விட்டுட்டு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பலன். அதுதான் நம்முடைய, சொல்லுங்க, எது பலன்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது தான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா. இரண்டாவதாக 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 5வது வசனம். வேகமா எடுத்து வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பவுல் எழுதுறாரு, இந்த கவலையின் மத்தியில நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா உங்களுடைய சாந்த குணத்தை விட்டு விடாதீங்க. உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கும். முதல்ல என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கன்னு எழுதுறாரு. ரெண்டாவது, சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். பி ஜென்டில், பி மாடரேட் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தைக்கு சாந்த குணம் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தி இருக்கிற இந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. சாந்த குணம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுள்னு சொல்லி பவுல் எழுதினார் இல்லையா? இந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. முதல்ல என்ன சொல்ல வராருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. டோன்ட் ட்ரீட் அதர்ஸ் வித் சிவியரிட்டி பட் ஜெனரஸ், ஜென்டில் அண்ட் லவ். அப்படின்னா மற்றவர்களை நீங்கள் நடத்தும் பொழுது கடுமையா நடத்தாம அவர்களை என்ன பண்ணுங்கன்னா தயவா கிருபையா நடத்துங்க. அல்லேலூயா. பிறரை நடத்தும் பொழுது கவனிக்கிறீங்களா? பிறரை நடத்தும் பொழுது நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா சிவியரா நடத்தாதீங்க, கடுமையா நடத்தாம அவர்களை என்ன பண்ணுங்கன்னா அன்பின் நிமித்தம் தயவாக நடத்துங்கள். Amen. Treat them with gentleness, love and with graciousness. தயவா நடத்துங்கன்னு எழுதுறார். அப்போ சாந்த குணம் என்பது மற்றவர்களை, நல்லா கவனிங்க, சாந்த குணம் என்பது எது நடந்தாலும் அமைதியாக வாயை மூடிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கிடையாது. சாந்த குணம் என்பது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மற்றவர்களை கடுமையாய் நடத்தாமல், கடுமையான சொற்களை பேசி அல்லது அவர்களை கடுமையான வார்த்தைகளை பேசி துன்புறுத்தாமல் தயவாய் பேசி அவர்களை நடத்துவது தான் சாந்த குணம்.
அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ பவுல் எழுதுறார், உங்களுடைய சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். உங்களுடைய சாந்த குணம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த காலை வேளையில் கவனிங்க, ரெண்டாவது, நம்முடைய துன்பங்கள் மத்தியில் பவுல் அந்த சபைக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை, உன்னுடைய துன்பத்தினால நீ கோபம் அடைந்து அல்லது ஷார்ட் டெம்பராகி உடனே கோபப்பட்டு தகாத காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது, தகாத வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடாது. அந்த துன்பத்தின் நேரத்தில் பிறரை என்ன பண்ணுங்கன்னா தயவா நடத்துங்க, அன்பா நடத்துங்க, பொறுமையா நடத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம கடுப்பில் இருப்போம் பாருங்க, பயங்கர கடுப்பில் இருப்போம். அந்த நேரத்தில் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போட்டு என்ன பண்ணுவோம், திட்டுன்னு திட்டி, எங்கேயோ இருக்கிற கோபத்தை திட்டுன்னு திட்டி தீர்த்துருவோம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? எல்லாரும் ரொம்ப அப்படியே பரலோகத்திலேருந்து குதிச்ச பரிசுத்தவான்கள் மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. வாயை திறக்காமல் ஸ்ட்ரிக்டாக அயன் பண்ண மாதிரி சிலர் உட்காந்துருக்கிறீங்க. சிலர்லாம் சிமெண்ட் போட்டு பேக் பண்ண மாதிரி, நீ என்ன பேசினா நான் நவர மாட்டேன், இப்படியே தான் உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கவனிங்க, நானே பல தடவை யோசிச்சிருக்கேன், யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை நம்ம ஏன் மற்றவர்கள் மீது காட்ட வேண்டும்? நமக்கு ஒருத்தவங்க மேலே இருக்கிற கோபத்தை அந்த இடத்துல காட்ட முடியலன்னா அந்த கோபத்தை வேற ஒரு மனிதன் மீது காட்டுவது என்பது கோழைத்தனம். கரெக்டா? உங்களுக்கு சரியான இடத்துல கோபத்தை காட்ட முடியலன்னா அந்த கோபத்தை அப்பாவி மக்கள் மீது, அப்பாவி மனைவி மீது, அப்பாவி வாய் திறக்காத கணவன் மீது, புள்ளப்பூச்சியாக இருக்கிற கணவன் மீது, அல்லது புள்ளப்பூச்சியாக இருக்கிற மனைவி மீது, அல்லது வாயே திறக்காத பிள்ளைகள் மீது என்ன பண்ணக்கூடாது, காட்ட கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, சாந்த குணம் என்பது நாம் மற்றவர்களை நடத்துகிறது. எந்த விதத்தில் நடத்துகிறோம்? அவர்களை கடுமையாக நடத்துகிறோமா? சிலரெல்லாம் பார்த்தா இந்த முகத்தை பார்த்தாவே எரிச்சலாக இருக்குது, இவங்களெல்லாம் பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்கணும், இவங்களெல்லாம் பார்த்தாவே என்ன பண்ணணும், திட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க. அங்கே சாந்த குணம் இல்லைன்னு அர்த்தம். யாருடைய முகத்தையாவது பார்த்தா உங்களுக்கு அப்படி தோணுதா? அவர்களிடத்தில் சாந்த குணம் இல்லை, அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால், ஆஹா நம்ம இவர்களிடத்தில் என்ன பண்ணல, சாந்தமாக நடந்துக்கல. அல்லேலூயா. எதுக்கு இந்த அல்லேலூயா? சாந்த குணமா நடந்துக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி, அடுத்ததா சாந்த குணம் என்று பவுல் சொல்லும் பொழுது இந்த இடத்துல எதை குறிப்பிடுகிறார்னா, டு டாலரேட். நமக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்கும் பொழுது அவைகளை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தான் சாந்த குணம். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், 100 வருஷம் கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, பவுல் எழுதுகிறார், உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். அப்போ சாந்த குணம் என்பது ரெண்டாவது. இந்த இடத்துல பவுல் சொல்ல வருகிற வார்த்தையினுடைய அர்த்தம் எந்த விதத்தில் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அதனுடைய லிட்ரல் மீனிங்கை 3 அர்த்தம் கொள்ளுது, அதை நான் கொண்டு வரேன் எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, பிறர் நமக்கு விரோதமாய் செய்கிற குற்றங்கள் நிமித்தம் அந்த குற்றங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சகித்து பழிக்கு பழி வாங்காமல் அவர்களை மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் அதுதான் சாந்த குணம். அல்லேலூயா. சத்தமா சொல்றீங்களா? புரியுதா உங்களுக்கு? பழிக்கு பழி வாங்கியே தீரணும். என்ன கேட்டாங்க, திரும்ப நான் கேட்டே ஆகணும். என்ன ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா நான் 10 வார்த்தை கேட்கணும். நாக்கு பிடிங்கின்னு சாகணும், நான் கேட்குற கேள்வியில் தூக்கு மாட்டிட்டு சாகணும், இல்லை ஊரை விட்டே ஓடிடணும், அந்த மாதிரி கேட்டு வரேன். கிடையாது. நல்லா கவனிங்க. இட்ஸ் நாட் அபவுட் ரீடாலியேஷன், இட் இஸ் அபவுட் ஃபர்கிவ்னஸ், ஃபர்கிவிங் பீப்புள். இஃப் யூ ஃபர்கிவ் பீப்புள், காட் வில் ஃபைட் ஃபார் யூ. நம் பிறரை, இட்ஸ் நாட் அபவுட் ரிவெஞ்ச், பழி வாங்குதலை குறித்தல்ல, அது மன்னித்தலை குறித்து. நீங்கள் மன்னிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக பழி வாங்குவார். அல்லேலூயா. நீங்கள் மன்னிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். சாந்த குணம் என்பது
நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்களை சகித்து மன்னிக்கிற இருதயம் தான் சாந்த குணம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. சாந்த குணம் என்பது பவுல் என்ன சொல்ல வருகிறார்? நமக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த காரியங்களை நல்லா கவனிங்க, கையில் கிடையாது, வாயில, எல்லாம் சொல்லுங்க, கையில் அல்ல, நல்லா தான் சொல்லுங்க, கையில் அல்ல, வாயில, வார்த்தையின் மூலமாக, தயவுள்ள வார்த்தையின் மூலமாக தெரியப்படுத்துவது. உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு விரோதமாக யாரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்ன உடனே நேராக போய் சட்டையை பிடிச்சிடக்கூடாது, உடனே நேராக போய் கழுத்தை பிடிச்சிடக்கூடாது, உடனே அவங்க சோத்துல மண்ணள்ளி போட்டுவிடக்கூடாது, உடனே அவங்களுடைய உயிருக்கு சேதம் விளைவிச்சிடக்கூடாது, உடனே அந்த குடும்பத்துக்கு சேதம் விளைவித்து விடக்கூடாது. சாந்த குணம் என்பது நம்முடைய வார்த்தையில் அவர்களிடத்தில் போய் பொறுமையாய் அவர்கள் செய்கிற அந்த தீங்கை அவர்களுக்கு உரைக்கிற மாதிரி, புரிகிற மாதிரி தயவுள்ள வார்த்தைகளை சொல்லி பேசிவிட்டு வருவது. நம்ம பேசுகிற வார்த்தைகளில் அவங்களுடைய இருதயம் கெடப்பாறையில் வச்சு குத்தணும், அந்த அளவுக்கு தயவுள்ள வார்த்தைகளை பேசிட்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். தீத்து 3வது அதிகாரத்தின் 2வது வசனம், வேகமாக எடுத்து வாசிங்க, வேகமாக எடுத்து வாசிப்போம். தீத்து 3வது அதிகாரத்தின் 2வது வசனம். ஒருவனையும் தூஷியாமலும், இல்லை, ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாக எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் அவருக்கு நினைப்பூட்டு. இந்த இடத்துல என்ன 2 வார்த்தை சொல்றார்? தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும். அது அர்த்தம் தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. தூஷியாமலும்ன்ற வார்த்தைக்கு வாயில சண்டை போடாத கெட்ட வார்த்தைகளை பேசி, சண்டையிடாமல் அப்படின்ற வார்த்தைக்கு, சண்டை பண்ணாமல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கையில சண்டை போடாதீங்க. வாய் சண்டை, கை சண்டை, எல்லாம் சொல்லுங்க. அது பவுல் எழுதுறாரு, வாய் சண்டையும் இருக்கக்கூடாது, கை சண்டையும். வாயிலையும் சண்டை போடல, கையிலையும் சண்டை போடல, அப்புறம் எப்படி நம்முடைய வருத்தத்தை அவங்களுக்கு தெரிவிக்கிறது, நமக்குள்ள இருக்கிற வலியை அவங்களுக்கு தெரிவிக்கிறது? அதுதான் சாந்த குணம். பொறுமையா போயிட்டு அவர்களிடத்துல, நீங்க செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது, நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் சொல்லிட்டு நம்முடைய வார்த்தைகள், தயவுள்ள வார்த்தைகள் மூலம் அவர்களுக்கு தெரியப்படுத்துவது தான் சாந்த குணம். இந்த இடத்துல பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 5வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சாந்த குணம் என்று எழுதுவதற்கான அர்த்தம் இதுதான். இந்த அர்த்தத்தில் தான் பவுல் எழுதுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, நம்முடைய துன்பங்கள் மத்தியில் கட்டாயமாக நம்ம எல்லாருக்குமே கவலைகள் உண்டுங்க. கவலைகள் இல்லாத மனுஷன் கிடையாது, எல்லாருக்குமே கவலைகள் உண்டு. அந்த கவலையின் மத்தியில் நாம் மனிதர்களை, மற்ற மனிதர்களை பகைக்காதபடிக்கு, சண்டையிடாதபடிக்கு, வாயில தூஷியாதபடிக்கு, கெட்ட வார்த்தைகளை பேசி நாமும் பாவம் செய்து கையால் அவர்களை அடித்து, அவர்கள் நம்மை அடித்து, நம்முடைய குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து சண்டையிட்டு, இந்த உலகம் நம்மை தூஷியாதபடிக்கு, பிசாசு நம்மை தூஷியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கவலையின் நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில், வேதனையின் நேரத்தில் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால தான் அதை எழுதிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மறுபடியும் வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் அந்த 5வது வசனத்தை. தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தை கர்த்தர் சமீபமாக இருக்கிறார்னு எழுதுறாரு? ஏன் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார்னு எழுதுறாரு? ஏன்னா, நல்லா கவனிங்க, 2 அர்த்தம் அது. ஒன்று, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு வருகிற துன்பங்கள், துக்கங்கள், அநீதிகள் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு அவர் சும்மாவே இருக்க மாட்டார், உன் கூட இருக்கிறார். நிச்சயமாக அவர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உன் சமீபமாக இருக்கிறார். இது ஒன்று. 2வது, அதே நேரத்தில் நீ சாந்த குணமாக இல்லாமல் நீ அடாவடி பண்ணுவ, ரவுடிசம் பண்ணுவ, நான் களத்தில் இறங்கி என்ன பண்ணுவேன்னா 4 குத்து குத்துவேன் இறங்கும் பொழுது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்படின்னா அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. உன்னுடைய செயலுக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். உன்னுடைய செயலுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பலனளிப்பார். நியாய தீர்ப்புன்றதை விட நியாய தீர்ப்பு சரியான வார்த்தையாக இருக்காது, பலனளிப்பார். என்ன பலன் அளிப்பார்? அவன் உன்னுடைய கிரியைக்கு ஏற்ற பலன். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள்னு பவுல் எழுதுறாரு. எப்படிப்பட்ட சாந்த குணம்?
அது மனிதர்களை நேசிக்கிற ஒரு சாந்த குணம். தவறு செய்கிற மனிதர்களையும் மன்னித்து அவர்களை நேசிக்கிற ஒரு சாந்த குணம். அவர்களிடத்தில் பட்சமாய் பேசி தயவாய் பேசுகிற ஒரு சாந்த குணம். அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற மனிதர்களை தவறே செய்யலனா கூட கடுமையாய் நடத்தாமல் அவர்களை தயவாய் நடத்துகிற ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களையும் கடுமையா நடத்தாம தயவா நடத்துங்க பவுல் எழுதுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நினைக்கலாம் சாந்த குணம் என்பது நிறைய பேர் அமைதியா இருக்கிற மனுஷங்களை பார்த்தா, இல்லை பொறுமையா இருக்கிற மனுஷங்களை பார்த்தா, இவங்க வீக்கான ஆள், ஒன்றுத்துக்கும் உருப்படாத ஆள், இவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, எல்லாத்துக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவாங்க, இறங்கி 4 போட்டால் தான் அப்படின்னா நம்ம சில நேரத்தில் யோசிப்போம் பாருங்க. நம்ம என்ன யோசிப்போம்? பொறுமையாக இருக்கிறது வீக்னஸ்ன்னு நினைப்போம். கிடையாது, பொறுமையாக இருக்கிறது தான் பலனே. அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது, ஞானி சொல்றாரு, பொறுமை உள்ளவன் மகா புத்திமான், சாந்த குணம் உள்ளவன் யாரா? மகா புத்திமான். இந்த அவசரப்பட்டு காரியங்களை செய்கிறாங்க பாருங்க, அவசரமா கோவத்தில் உடனே இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மூடன். நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. முற்கோபியானவன் மூடன், முற்கோபி மூடன். ஆனால் சாந்த குணம் உள்ள மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க நீங்க பார்த்தீங்கன்னா மகா புத்திமான். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா உங்களுக்கு புரியுற மாதிரி? நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தின் 18வது வசனம். நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை என்ன பண்ணுகிறான்? அமர்த்துகிறான். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 16:32. நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் ஆவியை அடக்குகிறவன் உத்தமன். தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? வேதம் என்ன சொல்லுது? பட்டணத்தை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, உள்ள இருக்கிற கோவத்தை கட்டுப்படுத்தணும். அல்லேலூயா. பட்டணத்தை பிடிக்கிறது, சண்டையிடுறது பெரிய விஷயம் கிடையாது. யார் வேணா சண்டை போடலாம், யார் வேணா சண்டை போடலாம். ஆனா தன்னுடைய சுயத்தை அடக்குறாங்க பாருங்க, தன்னுடைய இருதயத்தை அடக்குறாங்க பாருங்க, அவன்தான் உத்தமன். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில தன்னுடைய மனதை அடக்குகிறவன், தன்னுடைய ஆவியை அடக்குகிற மனுஷன் அவன் உத்தமன். அல்லேலூயா. 103வது சங்கீதத்தின் 8வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நீடிய சாந்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஏன் சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும்? நம்முடைய தேவன் நீடிய சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நீடிய சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறபடியால நாமும் நீடிய சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில பவுல் எழுதுகிறாரு, உங்களுடைய கஷ்டத்தின் நேரத்தில், உங்களுடைய கவலைகள் மத்தியில முதல்ல கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. 2வது சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். அவசரப்பட்டு கோபக்காரனா கோபத்துக்குரிய காரியங்களை எதையாவது பண்ணி மற்றவர்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து நம்முடைய வாழ்க்கையும் நம்ம கெடுத்துக்க வேணாம். மற்றவர்களுடைய சந்தோஷத்தையும் கெடுத்து நம்முடைய சந்தோஷத்தையும் கெடுத்துக்க வேணாம். சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவர் உங்கள் சமீபத்தில் இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 3வதாக அவர் எழுதுகிறார், பிலிப்பியர் 4வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் மறுபடியும் வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா?
பவுல் எழுதுகிறார், மூன்றாவது ஆலோசனை என்னன்னா, ஜெபியுங்கள். ப்ரே. ஆமென். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுங்க, விண்ணப்பத்தோடு ஜெபம் செய்யுங்க. ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை கொண்டு வாங்க. விண்ணப்பத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஸ்தோத்திரத்தோடு ஜெபிங்க. நம்முடைய கவலைகள் ஒரு திருடன் போல, அது நம்முடைய சந்தோஷத்தை திருடிடும், நம்முடைய சமாதானத்தை திருடிடும், நம்முடைய தூக்கத்தை திருடிடும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளையும் அது திருடிவிடும் இந்த கவலை என்பது. பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு எழுதுறாரு. ஆமென். சொல்லுங்க. ஒன்றுக்கும்னா எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஆமென். எதுக்கும் கவலைப்பட முடியாம எப்படி இருக்க முடியும்? ஜெபம் பண்ணா அப்படி இருக்க முடியும். ஆமென். நம்ம நிறைய நேரத்தில் ஏன் கவலைப்படுறோம்னா, ஏன்னா நம்ம ஜெபிக்கிறது இல்லை. நாம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தினந்தோறும் ஜெபிக்கிறது கிடையாது. இந்த ஜெபம் நம்முடைய கவலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கு, ஒரு ஆன்டிபயோட்டிக். கிருமிகளுக்கு விரோதமாக எப்படி மருந்து செயல்படுதோ அதே போல நம்முடைய கவலைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு வல்லமையுள்ள மருந்து தான் ஜெபம். பவுல் எழுதுகிறாரு 7வது வசனத்தில், நீங்கள் ஜெபிப்பீர்களானால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சமாதானம் வரும் இருதயத்தில் ஜெபித்தா. ஆனால் நம்ம ஜெபிக்கிறது கிடையாது, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. வீடுகள்லையும் சரி, சபைகள்லையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி, நம்ம ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதது நிமித்தம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கவனிங்க, இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, எங்கேஜ் இன் டெய்லி பிரேயர். தினமும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க பழக வேண்டும், ஜெபிக்க நேரம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வழக்கமாக பிரசங்கம் பண்ணுறது தான், பல காரியங்களுக்காக நேரத்தை ஒதுக்குறோம். ஜெபத்துக்காக நேரத்தை ஒதுக்குறோமா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இந்த காலை வேளையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதுக்காக எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? மணிக்கணக்காக எங்கேயாவது போய் நிற்க சொன்னால் நிற்கிறோம். மணிக்கணக்காக எங்கேயாவது போயிட்டு தேவையற்ற காரியங்களுக்காக நின்றுட்டு இருக்கிறோம், உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ட்ரெயின் வரணும்னா 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்மளால் உட்கார முடியல, முட்டி போட முடியல. ஜெபிக்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம கண் விழித்திருக்க முடியல. தூக்கம் வருது பிரதர், தூக்கம் வருது சிஸ்டர், தூக்கம் வருது ஐயா. டிவியில் ஏதாவது புது படம் போடுறாங்கன்னா தூங்காம 2 கண்ணையும் நல்லா விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எப்போ போடுவான்? அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான்னா அதுக்கு ஒரு திட்டு. எவ்வளோ நேரம் போடுவானுங்க அட்வர்டைஸ்மெண்ட்? சீக்கிரமா படத்தை போட்டு தொலைங்கடா. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சு படம் வர வரைக்கும் காத்திருக்கிறது. அந்த படம் முடியறதுக்கு 11 மணி ஆனாலும் கண் விழித்து பார்த்து கொண்டிருப்பது. எதை? சினிமாவை, சீரியலை, தேவையற்ற காரியங்களை. ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கு முட்டி போட்டால் தூக்கம் வருது பிரதர், டயர்டாக இருக்குது பிரதர். டயர்டாக இருந்தாலும் நம்ம சினிமா பார்க்குறோம், டயர்டாக இருந்தாலும் நம்ம டிவி பார்க்குறோம், டயர்டாக இருந்தாலும் சில உலக காரியங்களை நம்ம செய்கிறோன்னா, ஒரு 10 நிமிஷம் நமக்கு பலனாக இருக்கக்கூடிய ஜெபத்தை ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் காலையில் எழுந்தோ அல்லது இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் ஜெபிப்பதற்கு ஏன் நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை? நீங்கள் கொடுத்து பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை எல்லாம் மாற்றுவார். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மாற்றுவார். நிறைய குடும்பத்தில் ஜெபம் கிடையாது, ஜெபமே நிறைய குடும்பங்கள். அதனால தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஜெப மாதமாக நம்முடைய சபையில் அறிவித்து ஜெபிங்க. தினந்தோறும் 9லிருந்து 9:15 வரைக்கும் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிங்க. நிறைய குடும்பத்தில் ஜெபமே கிடையாது. சில குடும்பங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபத்துக்காக வரும்பொழுது அந்த குடும்பத்தில் வரும்பொழுதே தெரியும் எங்களுக்கு, இது தேவ பிரசனம் இருக்கிற வீடா இல்லை இது சினிமா பார்க்குற வீடா, இது எதனால் நிறைந்திருக்குதுன்னு தெரியும். நிறைய வீடுகளில் 3/4% வீடுகளில் டிவி தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கு. 3/4% வீடுகளில் சினிமா பாடல்கள் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்குது. யாருடைய வீடுகளில்? நம்முடைய கிறிஸ்தவ வீடுகளில், சபை மக்களுடைய வீடுகளில் ஜெபம் இல்லை. நிறைய குடும்பங்களில் ஜெபம் இல்லை. அதுவும் முட்டி போட்டு ஜெபிக்கிறதான அர்ப்பணிப்பு இல்லை. ஏன் முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணுமா நீங்கள் கேட்கலாம். அது ஒரு அர்ப்பணிப்பு, உபதேசம் கிடையாது, அர்ப்பணிப்பு. அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்முடைய கவலைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை பவுல் எழுதுறாரு, உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெபத்தினால தெரியப்படுத்துங்க. விண்ணப்பம்னா சப்ளிகேஷன், நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுவது. ஜெபம் என்பது எல்லாமே சேர்ந்ததுதான் ஜெபம். துதிப்போம், பாவ மன்னிப்பு கேட்போம், மற்றவங்களுக்காக ஜெபி, இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் ஜெபம். அதில் விண்ணப்பம் என்பது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, ஆண்டவரே எனக்கு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குதுப்பா, என் குடும்பத்தில் இந்த தேவைகள் எல்லாம் இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் சந்திங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதான நேரத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு கொடுப்பது தான் விண்ணப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பவுல் எழுதுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடுன்னா நன்றியோடு, தேவன் இதற்கு முன்பதாக செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு வாங்க. இதுக்கு பின்பதாக நீங்க கொண்டு வருகிற விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்று நன்றியோடு தேவ சமூகத்துக்கு வாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கணும். பவுல் எழுதுறாரு, உங்களுடைய கவலைகள், நீங்க கவலைப்படாம, பிலிப்பி சபையே, என் சிறையை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க, எப்பாப்ராதீத்துனுடைய வியாதியை பார்த்து கவலைப்படாதீங்க, சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படாதீங்க. ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுடைய இருதயங்களில் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஜெபிங்க, கர்த்தர் உங்களுடைய சிந்தையில் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. பக்தன் எழுதும்போது எழுதுகிறார், ஒரு 3 காரியத்தை இந்த காலை வேளையில் ஜெபத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மீதம் இருக்கிற 2 குறிப்புகளை நான் அடுத்த வாரம் பேச விரும்புகிறேன். ஏன்னா 4வது குறிப்பு கொஞ்சம் லாங் டீட்டெயில்டான ஒரு குறிப்பு. பவுல் 5 விஷயம் சொல்ல வரான்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த 4வது குறிப்பை ஒரு பிரசங்கமாக செய்யலாம். அதனால் இந்த 4வது குறிப்பு பேசுறதுக்கு எனக்கு எப்படியும் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் தேவைப்படும். அதனால் நான் இன்றைக்கி அதை டச் பண்ண விரும்பல. அடுத்த வாரத்தில் அந்த 4வது குறிப்பை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த 3வது குறிப்பை, ஜெபத்தை குறித்து பவுல் சொல்லி முடிக்கும் பொழுது, பவுலுடைய வார்த்தைகள், பேதுருடைய வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லி முடிக்க. முதல்ல ஆண்டவர் சொன்னார், முதல் வார்த்தை என்னன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். லூக்கா 18:1 ஆண்டவர் சொன்னாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்னா, சோர்ந்து போய் விடுகிறோம். நம்ம நிறைய நேரத்தில் உபத்திரவங்கள் அதிகமாயிட்ட உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம். பாருங்க, நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போகும்படி செய்கிறாங்க, உடனே லெட்டர் போட்டு ரிசைனேஷன் பண்ணிட்டு வந்துடுறோமா? ஏன் சொல்லுங்க? ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க மேலதிகாரிங்க, எனக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கே பிடிக்கல, உடனே ரெசிக்னேஷன் பண்ணிட்டு வந்துடுறோமா? வாலிப பிள்ளைங்க பண்ணுறாங்க, ஏன்னா அப்பா சோறு போட்டுருவார், அம்மா சோறு போட்டுருவார். அப்பா அந்த மாதிரி பண்ண முடியுமா? சொல்லுங்க. நாளைக்கு இவங்களே அப்பா அம்மாவோ மாறும்போது இவங்களாலேயே பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செய்வோம். ஏன் சோர்ந்து போகாமல்? அப்போ சோர்ந்து போகாமல் அங்கே வேலையை செய்கிறோம். நம்மளை திட்டுறாங்க, கடினமாக வேலை வாங்குறாங்க, நம்மளை உபத்திரவப்படுத்துகிறாங்க, ஆனாலும் சகித்து கொண்டு நம்ம வேலை செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? நம்ம செய்தால் சம்பளம் வரும். ஆமாவா இல்லையா? நம்ம செய்தால், வேலை செய்தால் தான் சம்பளம் வரும் இல்லையா? அதே போல தான் வாழ்க்கையில் பல சோர்வுகள் வரலாம். சோர்வுகள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும் சகித்து கொண்டு தேவ சமூகத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் ஒரு நாள் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பா. அல்லேலூயா. 2வதா பவுல் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆவியிலே ஜெபம் செய். ஆமென். ஒரு வார்த்தை வாசிக்கலாமா? யூதா 1வது அதிகாரம் 20வது வசனம். அங்க ஒரு அதிகாரம் தான் இருக்கு, யூதா 1:20. சரிங்களா? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. போதுங்க. என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு. என்ன விசுவாசம்? இயேசுவின் மீது விசுவாசம். இயேசுவை சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு, இயேசுவை நான் சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிறேன், நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் பிதா எனக்கு பதில் கொடுப்பார் என்கிற உறுதியோடு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண சொல்றாரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்றதுன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
பரிசுத்த ஆவியின் துணையோடு ஜெபிக்கணும். ஆமென். அப்போ உறுதியோடு ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியோட துணையோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் துணையோடுன்னா தேவ ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து ஏவுதல் கொடுக்கணும் ஜெபிக்கிறதுக்கு. நிறைய நேரத்தில் தேவ ஆவியானவர் ஏவுதல் கொடுப்பார் நமக்கு. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறதுனா ஒரு 4 மணி நேரம் நீங்கள் இங்கேருந்து அங்கிட்டு அந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட்டுக்கு உருண்டு பிறண்டு ஜெபிக்கிறது கிடையாது. அதெல்லாம் வேதத்தில் இல்லை. நீங்கள் உருண்டு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு உருண்டு போய் ஜெபம் பண்ணி அந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு உருண்டு வந்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் பைபிளில் கிடையாது. அதெல்லாம் மனுஷங்க அவங்களா 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சி அவங்களா பண்ணிக்கிட்டது தான் இந்த உருள்றது பிறல்றதெல்லாம். அதெல்லாம் ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் ஜெபிக்க உட்காரும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து ஜெபிக்க விண்ணப்பங்களை கொடுத்து பிரேயர் ரிக்வெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு ஏவுதலை கொடுப்பாரு. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பேர் ஒன்று வச்சுக்கோங்க. கணேசன், முன்சாமி, இல்லை கிறிஸ்டோபரு, சார்லஸு, இல்லை ஜானு, ஏதோ ஒரு பேர் எடுத்துக்கோங்க. உங்களுடைய சத்துருக்கள்னு நினச்சிக்கோங்க. அவங்கெல்லாம் உங்களுடைய சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்க. இப்போது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு ஏவுதல் கொடுக்குறாரு. என்னென்னு? கிறிஸ்டோபருக்காக ஜெபம் பண்ணு, கணேசன் மனம் திரும்பும்படி ஜெபம் பண்ணு அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஏவுதல் வரும் பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன, எதுக்கு கணேசனுக்கு ஜெபம் பண்ணணும்? அவன் தான் எனக்கு விரோதமாக எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே ஆண்டவரே. எதுக்கு இந்த கிறிஸ்டோபருக்காக நான் ஜெபிக்கணும்? எனக்கு வேலை ஸ்தலத்தில் அவன் தானே முள்ளா இருக்கிறான், நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்காக மட்டுமே ஜெபம் பண்ணிட்டு இருப்போம் பாருங்க. அதுதான் சுயநல ஜெபம். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிறது என்பது, நம்ம ஜெபிக்க உட்காரும்போது தேவன் சில எதெல்லாம் நமக்கு நினைவு கொண்டு வருகிறாரோ, அமெரிக்காவில் பிரச்சனை, ஜப்பானில் பிரச்சனை, உத்தரகாண்டில் பிரச்சனை, அப்புறம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிரச்சனை, கேரளாவில் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை, எதெல்லாம் உங்களுடைய நினைவுக்கு தேவ ஆவியானவர் கொண்டு வந்து அந்த எண்ணத்தை கொடுக்குறாரோ அப்படி ஜெபிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள ஜெபிக்கிறதுக்கு விருப்பங்களையும் எண்ணங்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஏவுகிறபடி அவர் கொடுக்கிற விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கடைசியாக பேதுரு எழுதுகிற முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 4:7. 1 பேதுரு 4வது அதிகாரத்தின் 7வது வசனம். பிரியமானவர்களே, மன்னிக்கணும், எல்லாவற்றுக்கும் முடிவு, அவ்வளோதான், முடிய போகுது, எண்டு வந்துருச்சு. அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, வந்துடுவார், முடிவு சமீபமாக ஆயிடுச்சு. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். ஆமென். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் கிறிஸ்தவத்தில் வந்துடுச்சு. ஜெபமே வேணான்றாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? எல்லாரும் வாங்க சபையில் ஒன்றிணைந்து ஜெபிக்கலாம், முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணலாம், கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். ஜெபத்தில் ஜனங்களை நடத்துறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம். இன்றைக்கி டிவிலையும் யூடியூப்லையும் ரொம்ப சாதாரணமாக சில ஊழியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெபிக்கவே வேணாம், ஜெபம் அவசியமே இல்லைன்னு சாதாரணமாக பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்களும் ஒரு சிலர் கேட்பீங்க அந்த மாதிரி பிரசங்கங்கள் எல்லாம். ஏன்னா அந்த மாதிரி பிரசங்கங்கள்லாம் கேட்குறதுக்கு அப்படியே ரொம்ப இன்பமாக, இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே மாதிரி இருக்கும். நாக்கில் தேனை ஊற்றுனாவோ ஸ்வீட்டை போட்டாவோ வாயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்பத்தேன் வந்து பாயுது. ஏன்னா நமக்கு சோம்பேறிங்களாக இருக்கிறது தானே பிடிக்கும். ஜெபமே பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கே வரக்கூடாது, வேதத்தையே வாசிக்கக்கூடாது, கர்த்தருக்கு ஊழியமே செய்யக்கூடாது, கர்த்தருடைய வசனத்தில் வளரக்கூடாது, தேவ பக்தியில் வளரக்கூடாது. ஆனால் எல்லாம் நம்மளை என்ன பண்ணணும்னா மெச்சிக்கொள்ளணும், எல்லா விதமான ஆஸ்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும், நம்ம நேராக பரலோகத்துக்கு வந்துடணும். ஆனால் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். இன்றைக்கி கிறிஸ்தவர்லாம் அந்த மாதிரி தான் ஆயிட்டாங்க பாருங்க. இவங்களுக்கு எந்த மாதிரி கிறிஸ்தவர்லாம் மாறிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வாழைப்பழத்தை உரித்து அதை வெட்டி வாயில் வச்சு ஊட்டி விடணும், இவங்க சாப்பிட்டுட்டு படுத்துக்கணும். அந்த வாழைப்பழத்தை உரிக்கிறதோ சாப்பிட்றதோ டஸ்ட்பினில் அந்த இதெல்லாம் எதையும் செய்ய மாட்டாங்க பாரு. அந்த மாதிரி கிறிஸ்தவர்லாம் இன்றைக்கி நிறைய பேர் மாறிட்டதுனால இந்த மாதிரி பிரசங்கியார்களுக்கெல்லாம் வந்து சந்தோஷமாயிடுச்சு. சொல்லுவாங்களா, ஊர் 2 பட்டா யாருக்கு சந்தோஷமா? கூத்தாடிக்கு சந்தோஷம் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சோம்பேறிகளானா இந்த மாதிரியான உபதேசங்களுக்கு தான் சந்தோஷம். இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டுக்கிறாங்க. என்னது? ஜெபம் பண்ண வேணாம், ஜெபம் அவசியம் இல்லை. சரி,
வச்சுப்போம். ஜபம் அவசியம் இல்லைன்னு வச்சுக்கலாம். சரியா? ஜபம் அவசியம் இல்லைன்னே ஒரு வாதத்துக்காக வச்சுப்போம், ஒரு பேச்சுக்காக சொல்லுவோமே. இப்போ பேதுரு என்ன சொல்றாருங்க? 1 பேதுரு 4:7 பேதுரு என்ன சொல்றாரு? ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். தினேஷ் பிரதர் சொல்லலைங்க, அல்லது வேற எந்த ஊழியக்காரர்களோ சொல்லல. இயேசுவோடு கூட ஊழியத்தில் இருந்த சீஷர்கள்ல நெருக்கமான சீஷர்கள் 3 பேர், அந்த 3 சர்க்கிள்ல பேதுரு என்கிற மிக முக்கியமான ஒரு சீஷன், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இல்லை என்றால், நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால், உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய இருதயத்தில் பிசாசு தேவையற்ற காரியங்களை கொண்டு வந்து குடியேற்றி விடுவான். ஜெபம் இல்லைன்னா அந்த வீட்டில் என்ன இருக்கும்? தேவையில்லாத காரியம் இருக்கும். ஜெபம் இல்லைன்னா அந்த சிந்தையில் என்ன இருக்கும்? தேவையில்லாத காரியம் இருக்கும். ஜெபம் இல்லை என்றால் அந்த இருதயத்தில் குப்பைகள் இருக்கும். அதனால்தான் பேதுரு எழுதுகிறாரு, என்ன எழுதுறாருன்னா, ஜெபிக்க ஜாக்கிரதையா இருங்க. நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா, ஜெபிக்க ஜாக்கிரதையா இல்லைன்னா, பிசாசு உன்னுடைய இருதயத்தில் தேவையில்லாத குப்பையினால நிரப்பிடுவாமா. உன்னுடைய சிந்தையை தேவையில்லாத குப்பையினால நிரப்பிடுவான். ஐயா பேதுரு எழுதுறாரு, ஜெபிங்க, ஜாக்கிரதையா இருங்க ஜெபிக்கிறதுல. அதனால ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பேதுரு எழுதுறாரு 1 தெசலோனிக்கேயர் 5 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெப சிந்தை உள்ளவர்களா இருங்கள். ஜெபமே வேணான்னா இந்த வசனத்தை எல்லாம் ஏன் வேதத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காரு? எடுத்து போட்டுடலாமே, கிறுக்கி போட்டுடலாமே, கிழிச்சு போட்டுடலாமே. பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில கவனிங்க. பேதுரு எழுதுகிறார், ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. நீங்க ஜெபத்தில் ஜாக்கிரதையா இல்லைன்னா பிசாசு தேவையற்ற காரியங்களை கொண்டு வந்து இருதயத்திலையும், சிந்தையிலையும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், குடும்பத்திலையும் குப்பைகளை கொட்டிட்டு போயிடுவான். குப்பைகளை கொட்டிட்டு எங்க ஜெபம் இல்லையோ அங்க குப்பை இருக்கும். எந்த வீட்டில் ஜெபம் இல்லையோ அந்த வீட்டில் குப்பை. எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லையோ அந்த மனிதனுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் குப்பைகள் சேர்ந்திருக்குது என்று அர்த்தம். ஏன் நான் இதை சொல்றேன்? ஏன்னா ஜெபம் தேவனோடு கூட ஐக்கியம். அல்லேலூயா. prayer is our communion with God. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்போ don't heed to such kind of teachings or preaching. அப்படிப்பட்ட உபதேசங்கள் பின்னாடி போகாதீங்க. நீங்க 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களோ, 15 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களோ, 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, that depends on your commitment and strength. அது உங்களுடைய அர்ப்பணிப்பு பலனை பொறுத்தது. ஆனா ஜெபிக்கணும். 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ 1 மணி நேரம், சிலர்லாம் 8 மணி நேரம் ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் நான் பார்த்துருக்கிறேன். நாங்கள்லாம் மணிக்கணக்கில் ஜெபம் பண்றோம். அது எங்களுடைய அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. பிரதர், என்னால் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ண முடியும். பரவாயில்ல, பண்ணுங்க. அந்த 10 நிமிஷமாவது பண்ணுங்க. அல்லேலூயா. எங்களால் 1/4 மணி நேரம் பண்ண முடியும், பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்? உலக காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்குற நாம் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கி நம்முடைய விண்ணப்பங்கள் அவரிடத்துல தெரிய பண்ணுவோம். கர்த்தர் பதிலை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே பவுல் எழுதுகிறார் இந்த பிலிப்பு சபைக்கு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக சாந்த குணம் உள்ளவர்களாயிருங்கள். 3வது ஜெபியுங்கள். ஆமென். 1வது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. 2வது சாந்த குணம் உள்ளவர்களா இருங்க. 3வது ஜெபிங்க. எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமா, பிரைமரி பசங்க மாதிரி உங்களை உட்கார வச்சு 3 குறிப்பு கொடுத்து சொன்னாதான் நம்ம மைண்ட்ல ஏறும். நீங்க யோசிக்கலாம், ஏன் ஒரு வாரமும் 3 பாயிண்ட் பேசல, 5 பாயிண்ட் பேசல, ஊழியர்கள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஒரு அப்படி ஆரம்பிச்சாங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் அப்படியே போயிட்டே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த ஆள் தான். ஒரு நம்ம பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரசங்கமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் எப்போ பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சோம், அப்போ தான் நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். 1 மணி நேரம் ரேண்டமாக ஒரு விஷயத்தை பேசுகிறோம். அந்த டாபிக் எடுத்து ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு அது உள்ளே போய் சேருது அப்படின்றத பார்க்கும் பொழுது அது பெரிய அளவில் என்ன பண்ணுறது இல்லைன்னா போய் சேர்றது இல்லை.
ஆனால் குறிப்புகளை வச்சு ஒரு 2 குறிப்பு 3 குறிப்பு 4 குறிப்பு கொடுக்கும்பொழுது அந்த இன்னைக்கு செய்தி என்னன்னு கேட்டால் நீங்கள் போய் சொல்லுவீங்க வெளியே. எங்களுடைய சபையில் பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதின செய்தியை இன்னைக்கு கொடுத்தாங்க. 3 காரியம் கற்றுக்கிட்டோம். துன்பத்தின் நேரத்தில் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிட்டோம், சாந்த குணமாக இருக்க கற்றுக்கிட்டோம், ஜெபிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னுவீங்க. அல்லேலூயா. தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நான் அடுத்த வாரத்திலையும் உட்கார்ந்து தியானிக்கிறேன். வெவ்வேறு கோணங்களில் கர்த்தர் இன்னும் வெளிப்பாடுகளை எனக்கு இந்த அதிகாரத்தில் கொடுப்பாரானால் 5 குறிப்பல்ல, இன்னும் பல குறிப்புகளோடு கூட அடுத்த வாரம் உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை தருவாராங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் இந்த வார்த்தைகளை அடியன் மூலமாக பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. நாங்கள் கேட்ட வார்த்தை நிமித்தமாய் பிலிப்பு பட்டணத்துக்கு பவுல் கொடுத்த வார்த்தை இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஜெபிக்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் தரும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் எங்களை நடத்தட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. மன வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி ஆஸ்வதிங்க. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி 3 தடவை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.